சாரதா சொன்ன மாதிரியே நர்மதா அடுத்த நாள் காலையிலேயே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தது வராததுமா நான் விஜயையும் அவங்களோட குழந்தையையும் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாரதாவும் முதல்ல குழந்தை ஸ்கூலுக்கு போவா, ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது காவேரியை கூட்டிகிட்டு வருவான்னு சொல்ல, காவேரியும் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன், இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக ஸ்கூலுக்குமே கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா நர்மதா சாரதா கிட்ட அக்காவுக்கு ஏன் இன்னுமே எதுவுமே ஞாபகமே வரல, அக்கா கிட்ட பேசாமல் நம்ம உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்கிறாங்க. ஆனால் சாரதாவும் இதெல்லாம் பெரிய விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம், அது மட்டும் இல்லாமல் நீ சும்மா உண்மையை சொல்ல போகிற அது இதுன்னு உளறி வைக்காதா, அப்படி சொன்னால் உன் அக்காவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்திடுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் விட்டதுக்கப்புறமா விஜய் அவங்கள அதாவது அம்மாவை கூப்பிட வரும்போது காவேரி அவங்க கிட்ட நர்மதா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு காலையிலே அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா, நான் இன்னைக்கு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகட்டுமான்னு கேட்க, உடனே விஜயும் தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை அவங்க கூடயே அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடந்து தானே போவீங்க, வாங்க நான் உங்களை கார்லேயே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க காரில் வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரியும் வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வரலன்னா எப்படி, அது மட்டும் இல்லாமல் நர்மதா உங்களையுமே பார்க்கணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால நீங்களுமே உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா நர்மதாவும் செம்ம ஹாப்பியாக என்ன பேசணும்னு தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கும் சாரதாவுக்கும் முக்கியமாக காவேரிக்கும் செம்ம ஷாக், என்ன மாமான்னு உரிமையோட பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, உடனே நர்மதாவும் இல்லை சும்மா இவங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அம்மா தான் இவங்களை தம்பி மாதிரி தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால தான் எனக்கு அப்படியே மாமான்னு வந்துடுச்சு, ஏன் நான் இவங்களை மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சமாளிச்சிடுறாங்க. காவேரியும் சின்ன பொண்ணு தானே கூப்பிட்டுட்டு போட்டோன்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் கூட அவங்க விளையாடுறது பேசுறது சிரிக்கிறது இது எல்லாத்தையுமே பார்க்க காவேரிக்கும் இவ எல்லார் கூடயும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் இப்படியெல்லாம் பழக மாட்டாளே, இவ்வளோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி உரிமையோடு பேசிக்கிட்டு இருக்காளே, அவங்களும் வெக்கமே இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஏற்கனவே பழகின மாதிரி தெரியுதாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பார்க்குற சாரதாவும் இவ இப்படி தான் ஏதாவது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பா, இவளுக்காகலாம் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்முவையும் விஜயையும் வழக்கம் போல் மாப்பிள்ளையை எப்படி கவனிச்சுப்பாங்களோ அதே மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் சரி லேட் ஆகிடுச்சு, இருட்டுற மாதிரி இருக்கு, நான் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுமான்னு கேட்க, ஆனால் நர்மதாவும் இல்லை அம்மாவும் இன்றைக்கி ஒரு நைட் இங்கே இருக்கட்டுமே, நான் எப்படியும் நாளைக்கு நாளாக நினைக்கலாம் கிளம்பி போயிடுவேன், அதுக்கப்புறமா என்னால் உங்ககிட்ட அதிகமாக பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது, ஸோ எனக்கு அம்மாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவள் இன்றைக்கி ஒரு நைட் இங்கேயே தங்கட்டுமேன்னு கேட்க, உடனே விஜயும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனடியாக காவேரியை தான் பார்க்குறாங்க. அதுவும் காவேரியோட பதில் எதிர்பார்த்து அவங்கள பார்க்க, இதை பார்க்குற காவேரியும் நானே இதை பற்றி உங்ககிட்ட கேட்கலான் தான் இருந்தேன், நர்மதாவே கேட்டுட்டா, இன்றைக்கி ஒரு நாள் காவேரி இங்கே இருக்கட்டுமேன்னு கேட்குறாங்க. உடனே விஜயும் கண்டிப்பாக இங்கே இருக்கட்டும், அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு காலையிலேயே நான் வந்து அவளை கூட்டிகிட்டு போவேன், அதுக்கு கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு நர்மதாவும் விஜய் மாமாவும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம எல்லாரும் பேசி சிரிச்சு விளையாண்டு எவ்வளோ நாளாகுதுன்னு மறுபடியுமே வார்த்தையை வர்றாங்க. இதை பார்க்க சாரதாவும் ஐயோ இவ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருவா போலியன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் காவேரியும் இந்த விஷயத்த வழக்கம் போல் சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக நர்மதா அம்மா பாப்பா கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்க கூடயே இருக்கணும்னு தோணுது, நீ இந்த வீட்லேயே இருந்தறியான்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அம்மாவும் எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன அதுக்கு எங்கள் அப்பாவும் காவேரி மிஸ்ஸும் கல்யாணம் பண்ணிக்கணும், அது நடந்தால் தானே என்னால் உங்கள் ரெண்டு பேரு கூடயுமே சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருக்க முடியும், எனக்கும் இந்த வீட்டை விட்டுட்டு போகிறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது, ஆனால் என்ன காவேரி மிஸ்ஸுக்கு தான் என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், இது நான் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கா. பட் இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த காவேரியும் அட அம்முகிட்டையுமே இவங்க எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக விஜய் மேலே மறுபடியுமே கோவம் ஸ்டார்ட் ஆகுது. பட் சாரதா தான் அவங்க கிட்ட போயிட்டு என்னடி மறுபடியும் குழந்தை பேசுறத வச்சுட்டு நீ விஜய் தம்பியை தப்பாக நினைக்காத, நான் தான் இதுக்கு முன்னாடி அம்மாக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, பண்ணிக்கிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம்னு சொன்னேன், ஆனால் என்ன அதுதான் கனவாகவே போயிடுச்சு, நடக்காமையே போனதுனால நான் இதை பற்றி அம்மாக்கிட்ட வேறு எதுவுமே பேசலை, அதுவும் குழந்தை அதுவாகவே புரிஞ்சுக்கிச்சு நினைக்கிறேன், குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையே, என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டே போகிறாங்க. பட் காவேரியும் இந்த அம்மாவை என்ன சொல்லுதான் திருத்ததுன்னு தெரியல, அதுவும் விஜயும் அதே மாதிரி தான் இருக்காங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமாக புரியலைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த கொஞ்சம் நார்மலாக எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக காவேரி பாப்பா கூட செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு போகும்போது கூட காவேரிக்கு அம்மாவை பிரியறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது, இருந்தாலும் பிரிஞ்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு
அவங்க ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள பேசாம யாருக்காக இல்லைனாலும் அம்முவுக்காக இவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இல்லை இல்லை நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது, நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கணுன்றதுக்காக தான் இவங்க எல்லாரும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது நர்மதாவை எங்கேயோ காணும்னு சொல்லிட்டு அவங்க ஒருவேளை விஜயை பார்க்கறதுக்காக வெளியே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நர்மதாவை பார்க்கும்போது தான் அப்போது நர்மதா காவேரி பாப்பாவை காரில் உட்கார வச்சுட்டு விஜய் கிட்ட ரொம்பவே சீரியஸாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி அவங்க கூட எவ்வளோ ஜாலியாக விளையாண்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம், அக்கா ஏன் தான் இப்படியெல்லாம் மாறிட்டாலோ அவளுக்கு எல்லாமே மறக்காமல் இருந்திருந்தா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். அதுவும் அம்மா கூட விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானும் இப்படி ஹாஸ்டலில் போயிட்டு தனியாக தங்கியிருந்து படிச்சிருக்க மாட்டேன். எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே அந்த ஆக்சிடென்டால தான் நடந்துச்சு. அக்காவுக்கு மட்டும் சீக்கிரமாக எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரி சந்தோஷமாக ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் இப்படி நர்மதா சொன்னதை கேட்டுட்டு காவேரிக்கும் அவங்களோட கனவுல எல்லாரும் அவங்களோட குடும்பத்தோட ஒன்னா இருந்து சந்தோஷமா விளையாண்டது சிரிச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கனவுல கண்ட காட்சி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அப்படியே கனவுல பார்த்த ஆளு மாதிரியே விஜய் இருக்காங்க தானே ஆரம்பத்துல விஜய் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சோம். ஆனா ஏன் நம்ம நாள் போக போக அதை பத்தி யோசிக்காமையே விட்டுட்டோம். அதுவும் அந்த கனவும் அடிக்கடி நமக்கு வரதை நிறுத்திட்டு அப்போ நான் இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ, உண்மையாகவே என் கனவுல நடந்ததெல்லாம் வெறும் கனவா, இல்லைன்னா ஏற்கனவே என் வாழ்க்கையில் நடந்த விஷயமா? ஏன்னா அது எல்லாமே எனக்கே நடந்த மாதிரி தான் தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விஜயும் அவங்களோட லைஃப்பை பற்றி அவங்களோட ஒய்ஃபை பற்றி அவங்களோட ஒய்ஃபோட வாழ்ந்ததை பற்றிலாம் நம்மக்கிட்ட பேசும்போது ஏதோ நம்மளே அந்த இடத்துல இருந்த மாதிரி தோணுச்சு. நம்மளோட கனவுலையும் இதே மாதிரி தானே நடந்துச்சு. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்குமோ? அதே நேரத்தில் நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்களும் நம்மளை தவிர விஜய் மேலே அவ்வளோ பாசத்தோடையும் அவ்வளோ மரியாதையையும் அவங்கள நடத்துகிறாங்க. அப்போனா உண்மையாகவே இதுதான் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களவே கொஞ்சம் கொஞ்சமாக யோகிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயும் அம்மாவும் போனதுக்கப்புறமா நர்மதாவை தனியை கூப்பிட்டு, நர்மதா இப்போ உங்ககிட்ட ஒன்று பேசுவேன், நீ அது உண்மையா இல்லையான்னு மட்டும் என்கிட்ட சொல்லணும்னு கேட்கா. அதுக்கு நர்மதாவும், என்னக்கா உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா, போய் கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரியும், இங்கே பாரு, நீ விஜய்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன கேட்டியா? என்ன கேட்ட? இல்லை நான் சும்மா நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நர்மதா பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியும், இங்கே பாரு நர்மதா, நீ என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்ததுன்னு எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்கிறேன். என் கனவுல ஒரு ஆள் வந்தாங்கல்ல, அதை பற்றி நான் அம்மா கிட்ட சொன்னேன் தான், விஜய் மாதிரியே ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கனவு வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா விஜய் என்கிட்ட அவங்களோட ஒய்ஃப் கூட எப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் அதை சொல்ல எனக்கே அந்த இடத்துல வாழ்ந்த மாதிரி தோணுச்சு. பட் அந்த விஷயத்த நான் அப்போது சாதாரணமாக எடுத்துட்டேன். பட் இப்போது நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்கும்போது ஒருவேளை என்னோடய வாழ்க்கையில் அதுதான் நடந்திருக்குமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அம்மா கிட்டே இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லாது, எல்லாத்தையுமே மறைக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ சின்ன பொண்ணாவே இருந்தாலும் இந்த வயசுலையுமே மெச்சூர்டாக இருக்கா, ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, எனக்கு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகிடுச்சா, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த விஜயை தானான்னு நீ சொல்ல முடியுமான்னு கேட்க. உடனே அம்மாவும், அப்போனா அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம உண்மையை சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வந்துடும் போலேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக காவேரி கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பட் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சாரதாவும், நர்மதா முதல்ல இங்கே வான்னு உடனடியாக அவங்கள கூப்பிட்டுறாங்க. அப்போ தான் நினைவுக்கு வந்த நர்மதாவும், இல்லை அம்மா நம்மக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அக்கா கிட்ட இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அக்காவுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அக்கா நீ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், போ அம்மா கூப்பிட்றாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் நர்மதா தங்கிட்ட எதுவும் சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காவேரியும் ரொம்பவே சந்தேகத்தோடு இருக்கேன். ஆனால் நர்மதாவை தனியாக கூப்பிட்டு சாரதாவும் அவங்களுக்கு செம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி உன் அக்கா கிட்ட என்ன சொல்லி தொலைச்சேன்னு கேட்க. அதுக்கு நர்மதாவும், நான் ஒன்றும் சொல்லலை, நான் மாமா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை அக்கா கேட்டுட்டா. அது மட்டும் இல்லாமல் அவன் முழுசாக கேட்கலன்னு நினைக்கிறேன், என்கிட்ட தான் டவுட் கேட்டுட்டு இருந்தா. அதுவும் உண்மையாகவே நான் விஜய் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது கல்யாணம் ஆயிருந்ததான்னு கேட்டா. நான் அதை சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே தான் நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க. பேசாமல் அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாம், அக்காவுக்கு கண்டிப்பாக எல்லா ஞாபகமே வந்துடும்னு தோணுது. எல்லாத்துக்கும் மேலே அக்கா இப்போவே எல்லாத்துக்கும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா கனவுல கூட நிறைய தடவை அவள் விஜய் மாமாவை பார்த்துருக்கான். ஏன் அந்த விஷயம் உனக்கு கூட தெரியும் தானே, அவள் உங்ககிட்ட இதை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்க. இப்போ தான் சாரதாவுக்கு அந்த ஞாபகமே வருது. ஆமாம், நிறைய தடவை எனக்கு ஒரே கனவு வந்துக்கிட்டே இருக்குன்னு அவள் இந்த 5 வருஷத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாள். ஆனால் எப்போ அவள் விஜய் தம்பியை பார்த்து பேசி பழக ஆரம்பித்தாலோ அதுக்கப்புறமா அவள் அந்த கனவை பற்றி என்கிட்ட சொல்கிறத நிறுத்திட்டான். நானும் அந்த கனவு வரதில்லை போல நினச்சேன். ஆனால் அப்போது அவள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அவளுக்கு விஜய் தம்பி கூட வாழ்ந்ததுக்கான எல்லா ஞாபகமும் வர்ற மாதிரி தோணுதா உனக்குன்னு கேட்க. அதுக்கு நர்மதாவும், ஆமாம்மா நான் அதை பற்றி தான் சொல்ல வரேன், ப்ளீஸ்மா அக்கா கிட்ட
கொஞ்சமாவது உண்மையை சொல்லலாம். ஆமாம், உனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அதில் லைட்டாக இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லலாம். அம்மாவை பற்றியோ விஜயை பற்றியோ டைரெக்டாக சொல்லலைனாலும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி அவளாவே உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும்லம்மா. ஏன்னா இவ்வளோ நாள் ஏற்கனவே நம்ம அவளுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையை மறைச்சி இவ்வளோ நாள் அவளை அப்படி வச்சதே ரொம்ப பெரிய தப்புமா. அதனால தான் பேசாமல் இப்போவே சொல்லிடலாம். சொன்னால் இப்போயாவது அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து அவள் திருந்தியாவது செய்வான்னு சொல்லிட்டு சொல்ல சாரதாவும் பேசாமல் உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்திருக்க நர்மதா மூலியமாவது எப்படியாவது காவேரிக்கு இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வரணும். தெரிய வந்ததுக்கப்புறமா அவங்க கண்டிப்பாக உண்மையாகவே இது நடந்துட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டும், விஜயை தான் இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கோன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் ஞாபகங்கள் எதுவுமே வரலனாலும் அந்த அன்பை நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு விஜயை கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். விஜய் காவேரியோட கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடந்தா சூப்பராக இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?